ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. நான் எனக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. புளி தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்ட பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் தரும் நமக்கு. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் 2 சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சுருள வதங்கணும். நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காவை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியிலேயே நல்லா முருங்கைக்காய் வெந்து வரும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும், மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா நடுவில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பெரட்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இந்த வெடிப்பு வர மாதிரி முருங்கைக்காய் நல்லா வெந்துட்ட பிறகு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கோங்க. நான் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். புளியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும். ஹாப்பி குக்கிங்.